அதே மாதிரி இந்த பணம் பொருள் தேவைப்படுது இல்லையா, இதுக்காகவும் சில இடம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் ஆகணும். அது காலத்தின் கட்டாயம். ஒரு நெருங்கி கடத்தி 2 வாரம் அடைச்சி வச்சிருந்து ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் இது மாதிரி கேமரா கமிட்டி தான் இப்போ வெளிச்சத்துக்கே வருது இந்த பிரச்சனைலாம். அது மூலியமா தான் வருது. ஆமா, பின்னணி நடிக்கிறாங்கல்ல, அவங்க நிறைய மாட்டுவாங்க. ஆமா, அவங்க எல்லாம் புகாரை கொடுக்க முன் வந்தாங்கன்னா ஏகப்பட்ட விஐபிகளாம் மாட்டுவாங்க. நீங்க சொல்றீங்களா, மோகன்லால், ஜெயசூர்யா, மம்முட்டி, இவங்கெல்லாம் பேர் அடிப்படுது. இந்த ரூமுக்கு வந்துருங்க, ஒரு வருஷம் சொல்றாங்க, ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்துருங்கன்னு சொல்றது. தனக்குன்னு ஒரு மேனேஜர்னு ஒன்று வச்சுக்கிட்டாங்க, புரோக்கர்னு பேர் வைக்காத மேனேஜர் வச்சுக்கிட்டாங்க. மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு நாவையார் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், இன்னைக்கு நம்ம கேரளா நடிகர்களுக்கான பாலியல் சீண்டலை பற்றி பார்க்க போறோம் சார். இது கேரளா மட்டும் இல்ல, இந்தியாவே ஒரு பெரிய ஒரு குழுக்கொழுக்கி இருக்கு சார். தமிழ்நாட்டிலயும் நிறைய ஆக்டர்ஸ் எல்லாம் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. இது எப்படி சார், கேரளால மட்டும் தான் இருக்கா, இல்லாட்டி தமிழ் இருக்கா, ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்தையும் ஒரு தனித்தனி இண்டஸ்ட்ரி இருக்கு, எல்லாத்துலயும் இது காமனா இருக்கா, இல்ல கேரளால மட்டும் அதிகமா இருக்கா? ஏன்னா கேரளாலாம் இப்ப பெரிய விஷயமா பேசுறாங்க. அதை பத்தி உங்க விவரமா சொல்லுங்க சார். மிஸ்டர் ஆணையர் நேயர்களுக்கு வணக்கம். அது பாலியல் சென்ட்ரல் பத்தி கேக்குறீங்க. பாலியல் சென்ட்ரல் நடிகை மட்டும் இல்ல, எல்லா துறையிலும் இருக்கு. எல்லா துறையிலும் இருக்கு. குறிப்பா சினிபிள்ளையா அதிகமா இருக்கு. சினிபிள்ளையா இருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஒரு அடிப்படையே, அது ஒரு நடிகர் வராங்கன்னா அந்த நடிகருக்கு மேக்கப் போடுறதுக்கு பெண் மேக்கப்பாளர் இல்ல, ஆண்களா இருக்காங்க. எல்லாமே ஆண்களா தான், பெரும்பாலும் 90% ஆண்கள் தான் இருக்கிறாங்க ஒழிய பெண் மேக்கப்பாளர்கள் இல்லை. இது ஒரு காரணம். அங்கதான் இவங்களுக்கு பாலியல் சென்ட்ரல் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் இவங்க யாரோ ஒருத்தர் தெரிஞ்சவங்க மூலியமா தான், எந்த மொழி நடிகையா இருக்கட்டும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எந்த நடிகையும் யாரோ ஒரு தெரிஞ்சவங்க மூலியமா தான் இன்னொரு நடிகரை பார்க்க போறாங்க, இல்ல இயக்குனரை பார்க்க போறாங்க, இல்ல அந்த படம் எடுக்கிறதுக்கு யாரு முதலீடு பண்றாங்களோ அவங்கள பார்க்க போறாங்க, யாரோ ஒருத்தரை பார்க்க போறாங்க. அப்ப முதல்ல அவங்க ஒரு ஸ்டூடியோ வச்சிருப்பாங்க. ஸ்டூடியோவில் ஃபர்ஸ்ட் இந்த நடிகை ஸ்டில் எடுக்க சொல்லுவாங்க, போட்டோ. அது அவங்க சிரிக்கிற மாதிரி, சோகமா இருக்கிற மாதிரி, ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கிற மாதிரி, அழுகுற மாதிரி, கை தூக்குற மாதிரி, கால் தூக்குற மாதிரி, இடுப்பு காட்டுற மாதிரி, ஒரு பாவாடை தாவணியில் எடுப்பாங்க, சேலையில் எடுப்பாங்க, பேண்ட் ஷர்ட்டை போட்டு எடுப்பாங்க, டாயர் போட்டு எடுப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் கை தூக்குறாங்கன்னா இப்படிங்கன்னு கை பிடிச்சி வைப்பாங்க, இடுப்பு இப்படிங்கன்னு இடுப்பு பிடிச்சி அழுத்துவாங்க. அப்பயே கொஞ்சம் இவங்களுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கும். அதை மீறியும் ஏதோ திரைப்படத்துல நல்லா சாதிக்கணும், நடிக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், அப்படி ஒரு பிரதான நோக்கத்துல தான் இவங்க இந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் சமாளிச்சுக்கிட்டு நடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் கேட்கும் போதே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆளாயிடுறேன். புரியுதுங்களா? அது எந்த நடிகராக இருந்தாலும் சரி, ஆயிடுது. அடுத்து இவங்க ஒரு படத்துல நடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்க, அதாவது ஒரு ஆயிரக்கணக்கான கோடி சம்பாதிக்கிறவங்க, ஆயிரக்கணக்கான கோடி சொத்து வச்சிருக்கிறவங்க நடிக்க வர மாட்டாங்க, பிச்சை எடுக்கிறவங்க நடிக்க வர போறதில்ல. அப்போ ஒரு நடுநிலை குடும்பம் தான் வருது. அது நடுநிலை குடும்பம் வரும்போது ஒரு படம் நடிச்சு வெளியே வந்துட்டாவே அவங்க ஒரு குறிப்பிட்ட ஃபர்ஸ்ட் படம்னா என்ன சம்பளம் தெரியும், அவ்வளவுதான், அவங்க செலவுக்கு சரியா இருக்கும். ஆனா இவங்களுக்கு உடனே காரு தேவைப்படும், அதுக்கு டிரைவர் தேவைப்படும், ஒரு மேனேஜர் தேவைப்படும், அப்பாயின்மெண்ட் பேசுறதுக்கு போறது வரதுக்கு மேனேஜர் தேவைப்படும். அடுத்து ஒரு பாக்கெட் மணி பர்சன்ல எப்பயுமே ஒரு 5000 to 10,000 இருந்துகிட்டே இருக்கணும். அப்ப அந்த செலவினங்கள் தேவை, அது ஈடு கட்டணும். சொந்த செலவு வேற இருக்கு, மேக்கப், ஆமா, சாப்பாடு. அதனால எந்த அளவுக்கு தன்னுடைய உடம்ப பாதுகாத்து அழகுபடுத்திக்கிட்டு இருக்கிறாங்களோ, செலவு பண்ணி அந்த அளவுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். இது இயல்பு. அதனால இப்ப அதான் இந்த இடத்துலயும் அதே மாதிரி இந்த பணம் பொருள் தேவைப்படுது இல்லையா, இதுக்காகவும் சில இடம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போய் ஆகணும். அது காலத்தின் கட்டாயம், அது வழி கிடையாது. சினி ஃபீல்டு அடுத்து ஐடி ஃபீல்டு தான் ரொம்ப மோசம் இந்த விஷயத்துல. அடுத்த அரசு அலுவலகம் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் நடக்குது, கல்லூரியில பள்ளியில் நடக்குது, இதெல்லாம் நடக்குது. இதெல்லாம் பெரும்பாலும் மீடியாவுக்கு வர்றதில்ல. சினி ஃபீல்டு மட்டும் ஏன் மீடியாவுக்கு வருதுன்னு காரணம் என்னன்னா, இந்த இப்ப அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குல்ல, இதெல்லாம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் அவங்க பொறுத்துக்கிறாங்க, கடந்து போயிடுறாங்க. அடுத்து வாய்ப்பு தரேன், அப்ப என்னோட ஒரு 4 நாள் 3 நாள் இருன்னு ஓப்பனா கேட்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த இயக்குனர், அதுல ஒரு காமெடி நடிகர் வருவான், அதுல ஒரு ஃபைட்டர் வருவாரு, படல் ஆசிரியர் வருவாரு, கேமராமேன், இது மாதிரி பல பேர் தொந்தரவு பண்ணும் போது தான் இவங்களுக்கு அந்த பிரச்சனை வெளியே வருது.
இதை விட என்ன கொடுமைனா, சப்போஸ் அட்ஜஸ்ட் பண்ணி போற சில பேர் இருக்கிறாங்க இல்லையா, ஆமா அவங்களுக்கு அந்த பேசின தொகை போறதில்ல. யாரோ ஒரு புரோக்கர் வச்சுதான் அது அமௌண்ட் கொடுப்பாங்க. சரி இவன் கொஞ்சம் எடுத்துக்குவான், அந்த சைடு நடிகை சைடுல இருந்து யாரோ ஒருத்தர் மேனேஜரோ அல்ல டிரைவரோ புரோக்கரோ இருப்பான், ஆமா அவன் கொஞ்சம் எடுத்துக்குவான், அவங்களுக்கு கொஞ்சம் தொகை போகும். ம், ம். இதுல ஒரு பிரச்சனை நடக்கும். இதுதான் இவங்களுக்கு முதல் பாலியல் சென்டர்ல ஆரம்பிக்கிறதே. ஆரம்பிச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 90% நடிகை வந்து அனுசரிச்சு போயிட்டு இருக்கிறாங்க. ம், ம். அவர் பெரிய லெவல்ல தொந்தரவு இல்லாத போறது அப்படியே போயிட்டே இருக்கு. சரி, சரி. சில இதுதான் ரொம்ப கட்டாயப்படுத்தி, இந்த இப்ப சமீபத்துல கூட ஒரு நடிகை கடத்தி 2 வாரம் ஆமா ஆமா அடைச்சு வச்சிருந்து ரொம்ப மோசம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி எல்லாம் இது மாதிரி வரும்போது தான் அங்க வெளியில சொல்ல வேண்டிய தேவைகள் ஏற்படுது. கட்டாயம். ஆமா, இதுல என்ன ஒரு பிரச்சனை, காவல் நிலையத்துல போய் புகார் தர முடியல இவங்களால. அதான் மீடியால சொல்றாங்க. எதனால சார்? காவல்துறையில ஏன்னா காவல்துறையில வந்து எந்த தேதியில எந்த ரூமுக்கு போன, எந்த லாட்ஜுக்கு போன, அங்க யாரெல்லாம் இறந்தா, யாரு வந்தா, அவர் பேரை சொல்லு, அவர் என்ன உடை போட்டிருந்தாரு, நீ அன்னைக்கு என்ன உடை போட்டிருந்த, உன்னை கட்டாயப்படுத்தி கற்பழிச்சிட்டாங்களா, கட்டாயப்படுத்தி கற்பழிச்சிருந்தா கை காலை பிடிச்சி இழுத்துருக்கணும், அப்ப நெகம் ஏதோ கீரல் ஆயிருக்கா, தழும்பு ஏதா இருக்கா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் உனக்கு இடுப்பு பிடிச்சாங்களா, மேல பிடிச்சாங்களா, கீழே பிடிச்சாங்கன்னு சொல்லி இதெல்லாம் உனக்கு ஆதாரத்தை காட்டிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. ஆதாரம் காட்டினா தான் அந்த புகார் மீது நடவடிக்கை எடுக்க முடியும். ஆமா அது ஒரு பிரச்சனை. அதுக்காகவே இவங்க நிறைய பேர் காவல்துறை போறதில்ல, காவல்துறை நோக்கி போகாத நேர மீடியாவை சந்திக்கிறாங்க. சட்டத்துல மீடியாவை சந்திச்சு ஒரு நியூஸ் பப்ளிக் ஆனா கூட காவல்துறை அதை புகாரை எடுத்துக்கிட்டு எஃப்ஐஆர் போட்டு நடவடிக்கை எடுக்கலாம். பெரும்பாலும் யாரும் அப்படிலாம் செய்யறதில்ல. மீறி செஞ்சா கூட அங்க ஒண்ணு அவங்களுக்கு வேண்டப்பட்ட நடிகர்கிட்ட சொல்லி ஆஃப் பண்ணுவாங்க, இல்ல அரசியல் மூலியமா மூவ் பண்ணி அதை ஆஃப் பண்ணுவாங்க. இது மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. சரி சார், இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுதானே சார் அவங்க வந்து சினிமா துறைக்கே வராங்க, இல்ல தெரியாம வந்துடுறாங்களா? சரி இதெல்லாம் இருக்காது, நம்ம பெரிய ஆக்ட்ரஸ் ஆயிடலாம்னு வராங்களா? தெரிஞ்சுதான் வந்து சரி இருக்கு சமாளிச்சுப்போ வந்து பாத்துக்கலாம், வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்னு நினைச்சு வராங்களா சார்? இப்போ வந்து ஒரு பெரிய பூகம்பம் வெடிச்சுக்கிட்டு இருக்கு கேரளாவில். அதாவது மலையாளி அந்த சினி ஃபீல்டுல ரொம்ப மோசமா வெடிச்சுக்கிட்டு இருக்கு. தமிழ் ஃபீல்டுலயும் இது இருக்கு. தமிழ் நடிகைகளுக்கு இதை பாதிக்கப்பட்டு உள்ளாக்கி இருக்கிறாங்க. இன்னும் வெளியே வரல, விரைவில் வெளியில் வரும். அதே மாதிரி தெலுங்கு நடிகை, தெலுங்கு நடிகைக்கும் அது ஒரு கமிட்டி இருக்கு கேரளால. இப்ப கமிட்டி போட்டாங்க இல்லையா, ஒரு ஹேமா கமிட்டின்னு. ஹேமா கமிட்டி தான் இப்ப வெளிச்சத்துக்கே வருது இந்த பிரச்சனை எல்லாம். அது மூலியமா தான் வருது. ஆமா சரி, அது ஒரு குழு போட்டு போட்டாங்க. அது மாதிரி கன்னடா நடிகை, கன்னடா நடிகைகளுக்கு நிறைய பிரச்சனைகள் தொந்தரவுலாம் இருக்கு. இப்ப முதல்ல இதுக்கு வந்து பிள்ளையார் சொல்லி போட்டது கேரளா மலையாளி தான். ஆமா, இப்ப மலையாளி அந்த மம்முட்டி, மோகன்லால், ஜெயசூர்யாவா, ஜெயசூர்யா, இது மாதிரி நடிகர்லாம் பெரிய நடிகர் அவங்களாம் இதுல இந்த ஹேமா கமிட்டியில மாட்டிக்கிட்டாங்க. அந்த ஹேமா கமிட்டி அறிக்கை கொடுத்து 5 வருஷம் ஆச்சு. 6 வருஷமா ஆய்வு பண்ணி அறிக்கை 2019 கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அறிக்கை கொடுத்து 5 வருஷம் ஆச்சு. அதை பத்தி அந்த கவர்மெண்ட் ஒன்றும் கண்டுக்கல. அது நீதிமன்றம் போய் நீதிமன்றம் சில முக்கியமான தகவல்கள், யாராவது கலங்கப்படுத்துற மாதிரி இருக்கிற தகவல்கள், இதெல்லாம் மறைச்சிட்டு அறிக்கை வெளியிடுங்க அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு போட்டாங்க, கேரளா நீதிமன்றம். இவங்க ஏகப்பட்ட பக்கத்தை மறைச்சிட்டு மீதியெல்லாம் சிராசு போட்டு வெளியிட்டாங்க. அது வந்து இப்போ அதுதான் ஒன்றும் கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகிட்டு இருக்கு. எல்லா நடிகரும், தமிழ் நடிகரும் சில பேர் அதில் மாட்டாங்க. அந்த அங்க ஹேமா கமிட்டி போட்ட மாதிரி ஆந்திராவில் ஒரு கமிட்டி இருக்கு. அதாவது ஒரு சமூக நலத்துறை அதிகாரி, மகளிர் ஆணைய குழு, மனித உரிமை ஆணையக்குழு, சினி ஃபீல்டுலேயே சில பிரமுகர்கள் அந்த குழுவுல போட்டு அவங்க டீம் இருக்கு. அந்த புகார் வந்து கொடுக்க முன்வர மாட்டாங்க, யாரும் வரல. ஆமா, ஆந்திராவில இதோட பெருசாகும். இதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு குழு போட்டா பெருசா வெடிக்கும் பாருங்க. பிரச்சனை, பெரிய பிரச்சனை இருக்கு. அது எப்படின்னா அரசியல்வாதியும் அதுல நிறைய உடந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ்ல சில பேரு அதுல வருவாங்க, நடிகைகள் வருவாங்க. அதாவது முன்னணி நடிகையை விட பின்னணி நடிகை இருக்காங்கல்ல, அவங்க நிறைய மாட்டுவாங்க. ஆமா, அவங்க எல்லாம் புகாரை கொடுக்க முன் வந்தாங்கன்னா ஏகப்பட்ட விஐபிகளாம் மாட்டுவாங்க. சரி, ஏன் சார் இந்த பிரச்சனை வந்தோடனே கேரளால இருக்கிற திரைப்பட சங்கத்துல இருந்து எல்லாமே ரிசைன் பண்ணிட்டாங்க. மோகன்லால்ல இருந்து டாப் டு பாட்டம் எல்லாமே ரிசைன் பண்ணிட்டாங்க. இந்த பிரச்சனை வந்த உடனே ஏன் சார் ரிசைன் பண்றாங்க? அதாவது ஹேமா கமிட்டி அறிக்கை கிட்டத்தட்ட ஒரு 600 பக்கம். 600 பக்கம். அதுல வந்து ஒரு 225 பேர் விசாரிச்சதாக கேள்விப்பட்டேன். அதுல புகார்தாரு ஒரு 17 பேரு, 17 பெண்கள், 17 நடிகைகள். இதன்படி பார்த்தா நீங்க சொல்றீங்களா, மோகன்லால், ஜெயசூர்யா, மம்முட்டி, இவங்க எல்லாம் பேர் அடிப்படுது. நிறைய இது லீக்கே ஆகல, எப்படி வெளியில தெரிஞ்சு தெரியல மீடியாவுக்கு. இப்ப வந்து பேட்டி தராரு, மம்முட்டியா இருக்கட்டும், மோகன்லாலா இருக்கட்டும், நாங்க ஒத்துழைக்கிறோம், அந்த கமிட்டி விசாரணைக்கு நாங்க ஒத்துழைக்கிறோம்,
நீதிமன்றத்துக்கு ஒத்துழைக்கிறேன்னு சொல்லி, ஏன்னா பயம் வந்துருச்சு பெரிய லெவலில் கொண்டு போயிடணும். ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த அறிக்கை முழுசா வெளியிட மாட்டாங்க. இதுல அரசியல்வாதி இருக்கு. ஆமா, எம்எல்ஏ மகேஷ் நினைக்கிறேன், மகேஷ்னு ஒரு எம்எல்ஏ இருக்காரு. அதே மாதிரி ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு பிரமுகர் ஒருத்தர் இருக்காரு, இப்ப ஆளுங்கட்சி ஒரு அமைச்சரா அதுல இன்னொரு இருக்காரு. அதனால அரசியல்வாதிகளுக்கும் பிரச்சனை ஏற்படும். அதனால முழுசா அந்த அறிக்கையை விட மாட்டாங்க. ஆனா அந்த அறிக்கையில நிறைய நடிகை உண்மையை சொல்லிருக்கிறாங்க, அவங்களுக்கு பாதிக்கப்பட்டது எந்த வகையெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அந்த வகையில எல்லாத்தையும் அந்தரங்க மேட்டர்லாம் சொல்லிருக்கிறாங்க. அதாவது எப்படின்னா கேங் ரேப்பிங்னு அதுல ஒரு அறிக்கை அதுல இருக்கு. கேங்கா போய் ரேப் பண்றது, ஒரு பொண்ணு சாதாரணமா ஒருத்தர்கிட்ட ஒரு உடலுறவு பண்ணிட்டு வர்றதே ரொம்ப இது. இதுல கேங் ரேப்பிங்னு சொல்லி அந்த அறிக்கையில வச்சிருக்கிறாங்க. அவ்வளவு மோசமா இருக்கு. ஒரு வாரம் வச்சுக்கோங்களாம் ரேட்டு பேசி, இவங்களே என்னடா பண்றது, கொஞ்சம் ஆடம்பர வாழ்க்கை ஆசைப்பட்டோம்னு சொல்லி போயிடுறாங்க, போய் மாட்டிக்கிறாங்க. அங்க போன பிறகு தெரிந்து கேங் இதை வச்சு பண்றது, அது ரொம்ப ஒரு கொடுமையானது. இதெல்லாம் கேரளா கவர்மெண்ட் யாரா இருந்தாலும் தயவுதாட்சம் இல்லாத வெளியே கொண்டாந்து அது யார் அந்த சம்பந்தப்பட்டவங்க எல்லாத்தையுமே நடவடிக்கை எடுக்கணும். அதான் நம்மளுடைய நோக்கமும். சரி சார், இப்போ பாலியல் சீண்டல் இப்போ வருது, உடனே ஏன் சார் சொல்ல மாட்டேன்றாங்க? எனக்கு 1 வருஷம் முன்னாடி இந்த மாதிரி ஆச்சு, 2 வருஷம் முன்னாடி ஆச்சுன்னு சொல்றாங்க. உடனே ஏன் சொல்ல உடனே ஏன் சொல்ல மாட்டாங்கன்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அதாவது அடுத்தடுத்து பட வாய்ப்பு தரணும், அடுத்தடுத்து பட வாய்ப்பு தருவாங்க நம்பிக்கையில இவங்க போயிடுறாங்க. சரி, ஓப்பனா சில இந்த இயக்குனர்லாம் பாத்தீங்கன்னா கேரளால பாதி இயக்குனர் ரொம்ப மோசம். அவங்களாம் அக்கா தங்கச்சி கூட பிறந்தாங்களா பிறக்கலையா என்னன்னு எனக்கு சந்தேகம் தான். பாதி இயக்குனர் எல்லாத்தையும் நான் சொல்லல, ரொம்ப மோசம். அது போல தமிழ்நாட்டு இயக்குனர் இருக்கு பாருங்க, பிரச்சனை வருது கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம், ஆய்வு பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நம்ம டீம் தனியா ஒரு தமிழ்நாட்டு இயக்குநர்கள் நடிகைகள் எல்லாத்தையும் பத்தி ஒரு டீம் வாட்ச் பண்ணி நமக்கு தகவலுக்கு அனுப்பிட்டு தான் இருக்கிறாங்க. அது அடுத்த வீடியோல பேசுவோம். இதுல கேரளாவில் இந்த மலையாளி டைரக்டருங்க அவ்வளவு மோசமா இருக்கிறாங்க. அதுவும் எல்லாமே சீனியர், எல்லாம் மக்கள் மத்தியில ரொம்ப ஃபேமஸா இருந்தவங்க. அவங்க இப்படி பண்றது ஒரு மோசம். மூத்த நடிகை, அதாவது ஒரு 5 லட்சம் பேரம் பேசுறான். அவங்க எப்படின்னா இவங்க பேரம் பேசுறது அந்த புரோகிராம் வச்சு பேசுறாங்க. 5 லட்சம் ஒரு நைட்டுக்கு, 4 நைட்டு, புரியுதா, 20 லட்ச ரூபா முன்கூட்டியே செக் கொடுத்துருவாங்க, இல்ல கேஷா கொடுத்துருவாங்க. அவங்க போயிடுவாங்க. 4 நாள் அவங்க சொல்றதான் கேட்டவங்க. அது நரக வாழ்க்கை. அவங்க வெளியே வந்த பிறகு ஏன்டா அந்த சினி ஃபீல்டுக்கு வந்தோன்னா அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. வெளியே சொல்ல முடியாது. ரெண்டாவது வெளியில உடம்பு கொஞ்சம் சரி பார்த்துக்கிட்டு மீண்டும் அப்புறம் அந்த ஆசை வரும். சரி, இன்னும் 4 நாளைக்கு போயிருந்தா 10 லட்சம் 20 லட்சம் கிடைக்கும் அப்படின்னு. அந்த இனத்துணை நடிகர்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு 50,000 இருந்து 1 லட்சம் 2 லட்சம் வர இது மாதிரி. அதாவது இது என்ன பிரச்சனைனா, யாரு போறாங்களோ அவங்களுக்கு முழுசா கிடைச்சா பரவாயில்ல அந்த காசு. எவன் கொடுக்கறானோ அவன் காசு அழிச்சுக்கிட்டு இருக்கிறான். இவங்களுக்கு முழுசா போய் சேர்றது இல்ல. நடுவில் புரோ இருக்கிறா பாரு. இப்ப ஒவ்வொரு நடிகைக்கும் ஒண்ணு மேனேஜர் இருப்பான், அவன் மூலியமா பேசுவாங்க, அல்லது டிரைவர் இருப்பான், அவன் மூலியமா பேசுவாங்க. அந்த நடிகையோட இவனு கோடீஸ்வரனா இருப்பானு. அந்த காசு கமிஷன் காசு எல்லாம் இவங்களுக்கு வருது. ஆமா, அது இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி நீ பாத்தீங்கன்னா அந்த மேனேஜரோ அந்த டிரைவரோ யார் மூலியமா பண்றாங்களோ, எந்த ரூமுக்கு போறாங்களோ, எந்த ஹோட்டல் போறாங்களோ, அங்க ஏற்கனவே கேமரா பொருத்திடுவாங்க. அது 10 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி நடந்துச்சு. அதன் பிறகு இவங்களுக்குள்ள இந்த தொழில் செய்யறவங்க எல்லாம் இது மாதிரி இணக்கமா ஒரு முடிவு பண்றாங்க. ஏதோ ஒரு இடத்த தேர்வு பண்ணி அங்கதான் போகணும், நம்ம பாதுகாப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி தான். முன்னெல்லாம் நீ சென்னையில, அதாவது தமிழ் நடிகை எப்படின்னா, சென்னையில மெயினா டி நகர், வடபழனி, சாலிகிராமம், கோடம்பாக்கம், வடபழனி அந்த சரௌண்டிங்ல, மயிலாப்பூர், இப்படிதான் இருந்துச்சு. இப்ப இதெல்லாம் ஓரளவுக்கு இங்கெல்லாம் இந்த தொழில் நடத்துறதில்ல, செய்யறதில்ல. அப்படி நடக்கிறதெல்லாம் சும்மா வீணா போனவங்க, அந்த இணை துணை நடிகை, சின்ன திரையில் நடிக்கிறவங்க, இது மாதிரி வச்சு அது பண்றது. ஒரு மிகப்பெரிய ஒரு பிரபலமான ஒரு நடிகைலாம் இது மாதிரி சென்னையில இது மாதிரி தொழில் ஈடுபடுறது கிடையாது. வெளியில போறாங்க. இல்ல, வெளியிலனா வேற மாவட்டம். இப்ப குறிப்பா எனக்கு தகவல் தெரிஞ்சபடி பாத்தீங்கன்னா, சிவகங்கை மாவட்டத்துல கானடி காத்தா அப்படின்னு ஒரு ஊர்ல, கேள்விப்பட்டதே இல்லையா சார்? ஆமா, கானடி காத்தான்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு பெரிய ஒரு அரமனை, பின்னாடி ஏக்கர் கணக்குல தோட்டம், அது பெரிய ஒரு அரமனை. அந்த காலத்துல மகாராஜா அரமனை மாதிரி இருக்கும். அங்க ஒரு பங்களா எடுத்து இந்த தொழில இன்னொரு வராங்க. அது மாதிரி புதுக்கோட்டையில கடியாம்பட்டி அப்படிங்கிற இடத்துல அதே மாதிரி பெரிய ஒரு அரமனை, இந்த தொழில் ஈடுபடுற புரோகர்லாம் கட்டி பாதுகாப்பா போறதுக்கு வர்றதுக்கு வச்சிருக்காங்க. சென்னையில ஈசாரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி வச்சிருக்காங்க. ஆமா, ஈசார்ல எல்லாம் இல்ல, சிலது மட்டும். இங்க இருந்து தகவல் வந்தா உறுதியா அந்த நடிகை துணிஞ்சு போவாங்க. நமக்கு பாதுகாப்பு உண்டு, யாரும் எதுவும் நம்மள டச் பண்ண முடியாது, கரெக்டா பேமெண்ட் வந்துடும் அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய பேர் அதே மாதிரி இடத்துக்கு தான் போக ஆரம்பிக்கிறாங்க. அங்க யாரெல்லாம் வருவா? மெயின் அரசியல்வாதி. இப்ப இருக்கிற ட்ரெண்டுக்கு அரசியல்வாதி நிறைய பேர் போறான். தொழிலதிபர் போறானா, பணம் அவனுக்கு குமியுது,
ஏதோ ஒரு லைன்ல சம்பாதிக்கிறான் போறான். அரசியல்வாதி ஒரு சேவை செய்யறவன், இவனுக்கு எங்க இருந்து பணம் வருதே தெரியல. அரசியல்வாதி அதே மாதிரி நடிகர்கள் வந்து சில நடிகர்லாம் போறாங்க. இது மாதிரி சில முக்கியமான அந்தஸ்துல பண அந்தஸ்துல உயர்ந்தவங்க அவங்க மட்டும் தான் அலோடு. அதே மாதிரி கோயம்புத்தூர்ல ஒரு இடம் சொன்னாங்க, அதை நம்ம டிமிட்டு கேட்டுக்கிறேன். அப்புறம் சில இது மட்டும் தன்னிச்சையா போறவங்க பாண்டிச்சேரி தான் பெரும்பாலும் போறாங்களாம். சென்னையில இருந்து பாண்டிச்சேரி. ஆமா, தமிழ் நடிகைலாம் இது மாதிரி நடக்கிறாங்க. எல்லா நடிகை நம்ம சொல்லல, சில நடிகை மட்டும். ஏன் இப்ப நடிகை எல்லாம் புகார் கொடுக்க முன் வராங்கன்னா, இவங்க பேசினபடி அந்த ரேட்டு தராம இருக்கணும், அல்லது தொடர்ந்து பட வாய்ப்பு தரா இருக்கணும். இது ஒண்ணு. ரெண்டாவது, அடிக்கடி நம்மள கூப்பிட்டாலே இப்ப நம்ம வயசாயிடுச்சு அதான் கூப்பிடலையாகுது, அந்த விரக்தி. இது மாதிரி விரக்தியில தான் வெளியில வந்து பேட்டி தர்றது. அதனாலதான் வருது. கிட்டத்தட்ட 90% நடிகை இதுல இருக்கிறாங்க. வேற வழி கிடையாது. நம்ம ஃபேமிலி டெவலப் பண்ண, பெரிய ஆள் ஆகணும், அந்தஸ்து கூடணும், இப்படின்னு நோக்கத்தெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் போறாங்க. ஒரு 10% மட்டும் அது எப்படின்னா, யாரோ ஒருத்தர் அந்த நடிகை சின்ன வயசா இருக்கும், ஒருத்தர் லவ் பண்ணியிருப்பாங்க, அந்த எங்க நடிக்க போறாங்களோ அந்த லவரோடையோ அல்லது அப்பா அம்மா கூடயோ போவாங்க. ஷூட்டிங்ல ஷூட் பண்ணிட்டு நடிச்சுட்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு தொந்தரவு கொடுப்பாங்க, அவங்க ஸ்டேட் பரோட இருந்து பேசிட்டு வந்துருவாங்க. சில பேர் அட்ஜஸ்ட் பண்ணி போறாங்க. ஓகே. அது மாதிரி இப்ப நம்ம தமிழ்நாட்டிலே ஒரு சம்பவம் நடந்துச்சு, வெளியில வரலது. அதாவது அம்மா கூட்டிட்டு போறாங்க, நடிகை வந்து அம்மா கூட்டிட்டு போறாங்க. அந்த ஷூட்டிங்ல முடிச்சுட்டு மறுநாள் ஷூட்டிங் இருக்கு, அங்க ரூம்ல தங்குறாங்க. நைட் அன்டைம்ல கதவை தட்டுறாங்க. கதவை தட்டி இது மாதிரி யாரு அந்த திரைப்படத்தில் நடிக்கிறாரோ அவரு கூப்பிடுறாருன்னு சொல்லி அந்த ஆபீஸ் பாய்ங்களே கூப்பிடுறாங்க. இவங்க திட்டி வெளியில வந்து இதுல சொல்றாங்க இந்த லாட்ஜ் மேனேஜர்கிட்ட. அவர் அப்படியா, அப்படிலாம் இல்லம்மா அப்படி இப்படின்னு அவரு சொதப்புறாரு. மீறி அங்கேயும் வந்து அந்த பசங்க கட்டாயப்படுத்தி கூப்பிடுறாங்க. இந்த அம்மா நடிகை வெளியில வந்து ஒரு ஆட்டோ பிடிச்சி வந்தவங்களாம் பார்த்துருக்குறோம். இங்க நம்ம வடபழனி அம்பிகை பிரயர்னு ஹோட்டல் இருக்கு, அந்த ஹோட்டல்ல அப்படிதான் ஒரு நடிகை வந்து யாரோ ஒருத்தரோட தான் 2 பேரும் சேர்ந்து தான் போய் தங்குறாங்க. 2 பேரும் ஃபுல் சரக்கு பீர் பாட்டில். என்னடா விடிஞ்சு 8-9 மணி ஆயிடுச்சு, திறக்கவே இல்லை இந்த ரூம் மட்டும்னு சொல்லி பசங்களா லாக் கழட்டி பார்த்தா எல்லாம் 2 பேரும் அரை நிறுவனத்தோட படுத்துருக்காங்க. பீர் பாட்டில் உடஞ்சி கிடக்குது, 10 பீர் பாட்டுக்கு மேல கிடக்குது. அது மாதிரி செய்தியால் நம்ம பார்த்துருக்குறோம். இது மாதிரியே ஒரு வகையான நடிகைலாம் இருக்கிறாங்க. கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் போய் நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க. ஓவரா அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது அது மேலே வந்து வெளியே சொல்றாங்க. அதனால கேரளா, அதாவது மலையாளி நடிகைக்கு மட்டும் ஏன் அந்த பிரச்சனை அதிகம் வருதுன்னா, அவங்க எப்பயுமே பாக்குறதுக்கு ஒரு கவர்ற மாதிரி இருப்பாங்க. அவங்க பார்வையும் கொஞ்சம் ஈர்ப்பு மாரி இருக்கும். மற்ற நடிகையோட நீங்க வந்து கேரளா நடிகைனா பாருங்களேன், அவங்க உடல் கட்டமைப்பு இதெல்லாம் கொஞ்சம் மற்றவங்களை கவர்ற மாதிரி இருக்கும். திரைப்படத்துக்கு போகும்போது நிறைய பேர் பார்க்கும்போது நமக்கு இவ்வளவு ரசிகருக்கு மகத்துன்னு அவங்க யாருத்தோட எல்லாத்தையும் போய் சந்திக்கிறாங்க. அவங்க உடையும் பாரு ஒரு அறக்குறை உடைய மாதிரி தான் இருக்கும். நம்ம தமிழ் நடிகைலாம் கொஞ்சம் அப்படி இருக்காது. காமனா இருக்கும்போது அவங்க எப்பயுமே இருக்கும்போது அப்படிதான் இருக்கும். நீ கேரளா படம் குடும்ப படமே ஓட்டினா கூட, குடும்ப படமே நீ பார்க்க கூட நடுவில் ஒரு பிட்டு படத்தை போடுவோம். கேரளாவில் வந்து இருக்கு. தமிழ் திரை இதெல்லாம் அப்படி கிடையாது. ஆமா, இது ஒரு பிரச்சனை. கேரளா நடிகளுக்கு ஏன் அதிகமா நடக்குது. இப்ப இங்க தமிழ்நாட்டுல நிறைய படம் எல்லாம் நடிக்கிறாங்க இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா அந்த சைடு ஆக்டர் கூட நிறைய பேர் கேரளாக்காரங்க இருப்பாங்க. ஆமா ஆமா, தமிழ் நிறைய பேர் கேரளாக்காரங்க தான் இருப்பாங்க. சீரியல்லையும் நிறைய பேர். ஆமா, ஏன்னா அவங்க தான் அட்ஜஸ்ட்மெண்ட் போறாங்க, கொஞ்சம் சம்பளம் கம்மியா வாங்கிக்கிறாங்க. ரெண்டாவது அந்த சொன்ன டைமுக்கு வந்து சேருவாங்க. அவங்களுடைய உடல் பாவனை, அந்த அழகு, அந்த பார்வை இதெல்லாம் கொஞ்சம் மீடியாவில் ரீச் ஆகுது, கேமராவில். அது அந்த பாட்டுக்கெல்லாம் குத்துப்பாட்டு இது மாதிரிலாம் ஆடுறாங்க இல்லையா, இதுக்கெல்லாம் அவங்க தான் கொஞ்சம் சரியா இருக்குது. அதனாலதான் பெரும்பாலும் கேரளா நடிகை இணைய துணை நடிகை வச்சு இவங்க வந்து ஷூட் பண்றது. சரி சார், இந்த புரோக்கர்லாம் சொன்னீங்களா சார், அதெல்லாம் யாரு சார்? அவங்க சினிமா துறையில இருந்து இருக்காங்களா, இல்லாட்டி சினிமா துறையில வெளியே இருந்து இந்த சினிமா துறையில் உள்ள வந்து இந்த மாதிரி வேலை பாக்குறாங்களா? அது சினிமா துறையில் இருக்கிற புரோக்கர் தான் அதிகமா. ஃபர்ஸ்ட் இந்த புரோக்கர் எப்படி உருவானுச்சுன்னா, ஒருத்த படத்தை எடுத்து முடிச்சிருவாங்க. ஒரு பட்ஜெட்ல ஒரு 2 கோடி ரூபாய் எடுத்து முடிக்கிறாங்க, சின்ன பட்ஜெட். இதை வந்து ஏதோ ஒரு கம்பெனிக்கு அவங்க சேல் பண்ணிடுவாங்க. ஒரு 4 கோடியோ 5 கோடிக்கோ வித்துருவாங்க. அவன் ரிலீஸ் பண்ணி அது லாப லட்டத்தை பாத்துக்கிறான். இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் புரோக்கர் வேலை உருவாக்குனது, படத்தை விற்கிறது தான். இப்ப ரியல் எஸ்டேட் எப்படி இடத்த வாங்கி விற்கிறாங்க, அது மாதிரி திரைப்படத்துல விற்பாங்க. அப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, ஓடலாம் நமக்கு லாஸ் ஆயிரும், சரி கேட்கற அமௌண்ட் கொடுத்துடலாம், நம்ம கை கடிக்கல அப்படின்னு சொல்லி இவங்க படத்தை வித்துறாங்க. அப்ப இந்த புரோக்கர் வந்து இவங்க கிட்ட வித்தா ஒரு 2% கொடு, அவங்க கிட்ட வாங்குறவங்கிட்ட ஒரு 2% கொடுன்னு வாங்கிட்டு இப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. இதே மாதிரி டீலிங்ல தான் நிறைய நடிகைகள் அறிமுகமாகுது அந்த டீமு கிட்ட. நடிகை நான் நேற்றுலாம் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன், சீனியர் நடிகர்லாம் பேர சொல்லுவான், அப்படிங்களா எனக்கு ஒரு வாய்ப்பு ஒன்று வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்றது. சரி இந்த தேதியில வாங்க, இந்த ரூமுக்கு வந்துருங்க ஒரு சொல்றங்கிறது, இந்த ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்துருங்கன்னு சொல்றது. அப்போ வந்து மறுநாள் இவங்ககிட்ட ஒரு 5 வருஷம் 60 நாளைக்கு போயிட்டு வாங்க, சும்மா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தானே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போங்க அப்படின்னு சொல்றது. என்ன ஒரு 50 வாங்கி தரேன் அப்படிங்கிறது. இந்த அமௌண்ட்ல பாதி வாங்கிட்டு பாதி அங்க கொடுத்துறது. அப்ப அவங்க நினைக்கிறாங்க பட வாய்ப்பு நமக்கு கிடைக்குது, அடுத்தடுத்து பணமும் செலவு கிடைச்சிருது,
சரி போடா அப்படின்னு போறாங்க. இப்படிதான் அந்த புரோக்கர் கதை உருவானது. இன்னொன்னு இப்ப என்ன பண்ணிட்டாங்க, இப்ப எல்லாம் சீனியர் நடிகர் என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே தனக்குன்னு ஒரு மேனேஜர்னு ஒண்ணு வச்சுக்கிட்டாங்க. புரோக்கர்னு பேர் வைக்காத மேனேஜர்னு வச்சுக்கிட்டாங்க. அந்த மேனேஜர் பண்ற அக்குறும்பணியா ரொம்ப மோசம். ஒரே டைம்ல பல பேர்த்துக்கிட்ட அப்பாயின்மெண்ட் வரும், கேட்பாங்க. இவன் சொல்றதுதான் சட்டம். ஆமா, அவன் நடிகே ஒரு இடத்துக்கு போனா கூட போக முடியாது. இவன் யார டைம் ஒதுக்கிட்டுன்னு இவனே சொல்லுவான். 2 மணிக்கு இங்களை ஒதுக்கிட்டுங்க, 6 மணிக்கு அங்க ஒதுக்கிட்டுங்க, இவனே சொல்லுவான். அது மாதிரி அவன் மாதிரி புரோக்கர் தான் சொல்லணும். அவனை போய் மேனேஜர் சொல்லிக்கிட்டு எல்லாம் அடிக்கிறப்பாங்க. சில பேர் மேனேஜர்னு வச்சுக்காத டிரைவரே எல்லாமே பாதுகாப்புக்கு, பாதுகாப்பு கூட்டி போறதுக்கு வர்றது, இதை பேசுறது அப்படிங்கிறது அவர்கிட்டே விட்டுருவாங்க. சில பேர் அது மாதிரி விட்டுருவாங்க. அப்படி வந்த கதை தான் புரோக்கர் கதை. அது மாதிரி ஏற்கனவே ஊர்வசி ஒரு டைம் பேட்டி கொடுக்கும்போது கூட மோகன்லால் பத்தி பயங்கரமா சொன்னாங்க. அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 நடிகைக்கு மேல அவர் வந்து சில தொந்தரவு பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு அதிர்ச்சி தகவல் எல்லாம் சொல்லிருக்காங்க. சமந்தா இப்ப சமீபத்தில் ஒரு பேட்டி கொடுத்தாங்க. நானா பல்வேறு இன்னல்கள்லாம் சமாளிச்சுட்டு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அது மாதிரி விசித்ரா, ராதிகா இவங்கெல்லாம் பழைய செட்டு, மாலதி இவங்கெல்லாம் தெலுங்குல நடிக்கும் போதோ, தமிழ் நடிக்கும் போது, மலையாளத்தில் நடிக்கும் போதெல்லாம் பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாக்கி இருக்கிறாங்க. இப்ப சமீபத்துல கூட ஒரு யூடியூப் சேனல்ல நிகானா, இப்ப புதுசா வந்த பான்மதி, பழைய பான்மதியில புதுசா வந்த பான்மதி, இவங்கெல்லாம் விவாதம் பண்ணப்போ கூட இவங்களை பத்தி அவங்க குறை சொல்லிக்கிட்டாங்க, அவங்களை பத்தி இவங்க குறை சொல்லிக்கிட்டாங்க. அதே மாதிரிலாம் ஒரு சமூக வலைதளம் பரவிட்டு இருக்கு. அது போல நயன்தாராலாம் எவ்வளவு இன்னல்களுக்கு ஆளானாங்கன்னு தெரியும். பல முறை பேட்டி எல்லாம் கொடுத்தாங்க. அரசியல்வாதி முதல் கொண்டு, நடிகர் முதல் கொண்டு, முன்னணி நடிகர் முதல் கொண்டு, அந்த சரவணா ஸ்டோர் லெஜெண்ட், அவர் அந்த படம் நடிக்க முடியாது, இவங்க விரும்பல, பட் கட்டாயப்படுத்தினாங்க. பல கோடி அதுக்கெல்லாம் பேரம் பேசப்பட்டதெல்லாம் நமக்கு அறிஞ்சிருக்கிறோம். அது மாதிரி தமிழ் சினிமாவில் நிறைய பேர் அவதிப்பட்டு இருக்கிறாங்க. 2வது, பல சர்ச்சை கருத்தெல்லாம் வெளியில வந்து அது ஒரு அரசியல்வாதி மூலியமாவோ இல்ல அதிகாரி மூலியமாவோ இல்ல அவங்களுக்கு வேண்டப்பட்டவங்க மூலியமாவோ ஆஃப் பண்ணிடுறாங்க. அது போல இந்த மலையாள நடிகை, தமிழ் நடிகை, சில பேரு தெலுங்கு நடிகை, இவங்கெல்லாம் டெல்லியில ஒரு காலம் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பயங்கரமா ஒரு தொழில் நடத்தி கெட்ட பேராகி டெல்லிக்கே ஒரு சீரழிக்கப்பட்டாங்க. டெல்லியிலே ஒரு காலம். அதெல்லாம் பல ஆங்கில தொலைக்காட்சி எல்லாம் செய்தி போட்டு கிழிச்சானவ. அது மட்டும் இல்லாத இப்ப நம்ம கமல் மாரி மோகன்லால் இப்ப திரைப்படத்தில் நடிக்கும் போது முத்தம் தர காட்சி எல்லாம் இருக்கு இல்லையா, அது ரொம்ப எப்படி சொல்றது, அது கமல் எப்படி அந்த இதுல வந்து ஒரு ஃபேமஸோ அதே மாதிரி அங்க மோகன்லால் இது மாதிரி விரும்பி தர்றது, சாப்பிட்டா தர்றது ஒன்று இருக்கு, முரட்டத்தனமா தர்றது இருக்கு இல்லையா. இது போன்ற ஆட்களால தான் சில தொந்தரவுலாம் அந்த நடிகைகளுக்கு எல்லாம் வருது. சரி சார், இவ்வளவு நேரம் இந்த கேரளா பாலியல் சீண்டலை பத்தி அவங்களுக்கு எல்லாமே எல்லா விவரமும் சொன்னீங்க. அது ரொம்ப நன்றி சார். நேரத்தை ஒதுக்கி உங்களோட பதில் வச்சதுக்கு ரொம்ப நன்றி சார். சரி மக்களை, இது மாதிரி இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் மிஸ் ராணே சேனலை மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.